ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் தர்ஷினி. நம்ம இருக்க காலகட்டத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மாடர்ன் டெக்னாலஜி, இன்னோவேஷன், டெவலப்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். போர் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கேள்வியே பட்டிருந்திருக்க மாட்டோம். பட் கடைசி 8 மாதமாக நம்ம உக்ரைன், ரஷ்யா அப்படிங்கிற கண்ட்ரீஸ்க்கு நடுவில் போர் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, ஒரு கூகுள் ஸ்டோரில் போய் ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம அதில் கேம் விளையாடுறோம், இல்லை ஃபோட்டோ எடிட் பண்ணுறோம், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் மூலமாக உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கிற ஒரு நார்மலான பீப்புள், அவங்க மிலிட்ரிக்கு படிக்கலை, அவங்க டிஃபென்ஸில் இல்லை, ஆனாலும் உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கிற ஒரு நார்மலான பீப்புள் உக்ரைனில் எப்படி இந்த வார் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எப்படி அவங்களோட நாட்டை காப்பாற்றிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரஷ்யா, உக்ரைன் அப்படிங்கிற கண்ட்ரீஸ்க்கு நடுவில் நடக்கிற போர் அப்படிங்கிறது 8 மாதமாக போய்கிட்டே தான் இருக்குது. நார்மலாக எல்லா விஷயமே ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம பேசுகிற அளவுக்கு அது வளர்ந்துக்கிட்டு போகும்போது நம்ம அதை ஃபாலோவும் பண்ணுறதில்ல, அதை பற்றி பேசுகிறதுமே கிடையாது. ஏன்னா அந்த விஷயங்கள் ஒரு ஓல்டு ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. பட் பேசிக்காக நம்ம இன்றைக்கி மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு கண்ட்ரி, உக்ரைன் மாதிரி இருக்கிற ஒரு சின்ன கண்ட்ரி மெயினாக ரஷ்யாவை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது. ஸோ ஒரு இண்டிவிஜுவலாக நம்மளுக்கு இருக்கிற அந்த மோட்டிவேஷனோ இல்லை டிட்டர்மினேஷனோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் ஒரு கண்ட்ரியாக சேர்ந்து எப்படி அவங்களே காப்பாற்றிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் மெயினாக அவங்கக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த அப்ளிகேஷன் பற்றி நான் சொன்னேன்ல, ஸோ அது என்ன அப்படின்னா, EPPO அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன், EPPO EPPO அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆண்ட்ராய்டு யூசர்ஸ். ஸோ இதுக்கும் வாருக்கும் இல்லை உக்ரைன் ரஷ்யன் வாருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நம்ம ஒரு குட்டி பேக்ரவுண்ட், இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அந்த வாரில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுருக்கணும். ஸோ ரஷ்யா பேசிக்காக இப்போது ஒரு சோல்ஜர்ஸ் எல்லாம் அனுப்பி அவங்க அவங்களோட படையை மிலிட்ரி பவர் அனுப்பி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ரஷ்யா உக்ரைனுக்குள்ளே போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா, ரஷ்யன் சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ நிறைய அவங்களுக்கு லாஸ் நிறைய நடந்துச்சு. ஆனால் நாளடைவில் புட்டின் அவங்களோட கவர்மெண்ட் என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ UAV அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னு கேட்டோம்னா, ஸோ நார்மலாக ஒரு ஃப்ளைட் மூலமாக ஒரு ஏர் டிஃபென்ஸ், அதாவது ஃப்ளைட் மூலமாக போய் அட்டாக் பண்ணணும் அப்படின்னா யாராவது அது இந்த ஃப்ளைட்டை இயக்கணும்ல, ஸோ யாராவது ஓட்டிகிட்டு போகணும்ல, அது நார்மலி இல்லாமல் ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான லொக்கேஷன்லேருந்தே அவங்க கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த கேஸில் ரஷ்யா அவங்களோட ஆர்மி இருக்கிற ஏரியாவிலேருந்தே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த ட்ரோனோ இந்த ஃப்ளைட்டையோ மட்டும் அவங்க அனுப்புவாங்க உக்ரைனில் எந்த பிளேஸை அட்டாக் பண்ணணுமோ அந்த பிளேஸ். ஸோ இன்னைக்கு, அதாவது அக்டோபர் 17 காலையில் கீவ், அவங்களோட கேபிட்டல், உக்ரைனோட கேபிட்டல் கீவ், அந்த ஏரியாலையுமே இந்த மாதிரி ஒரு ஏர்க்ராஃப்ட் மூலமாக தான் அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ ஏர்லைன் மூலமாக அட்டாக் பண்ணும்போது பேசிக்காக அவங்களுக்கு என்னென்னா, வெறும் டெக்னாலஜி மட்டும்தான் தேவைப்படுது. எந்த ஒரு சோல்ஜருக்கும் எந்த விதமான ப்ராப்ளமுமே கிடையாது. அவங்களுக்கு எந்த சைட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ, அதாவது எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்க மெயினாக டார்கெட் பண்ணணுமோ அதை டார்கெட் பண்ணி அதை கிராஷ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ரஷ்யாவோட சைடில் அவங்க இந்த வாரில் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் ரொம்ப ஹைஃபையான ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணும்போது உக்ரைன் எப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க இந்த ஸ்பெசிஃபிக்கான விஷயத்தை அப்படின்னு பார்த்தா, இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமும் கூட தான். ஸோ பேசிக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்த அப்ளிகேஷன் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ iOS யூசர்ஸ், அதாவது ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னும் ஒரு 1 வீக் டைமில் வந்துடும் அப்படின்னு தான் அவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி அந்த பீப்புள் சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்காக இந்த அப்ளிகேஷன் பேர் என்னென்னா EPPO அப்படிங்கிறது தான் இந்த அப்ளிகேஷனோட பேர். ஸோ அப்படி என்ன பண்ணுது, இது எப்படி அவங்க அட்டாக் பண்ணுற அந்த ட்ரோன் அட்டாக்குக்கு இந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் ஆகுதுன்னா, ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களை மாதிரி என்ன மாதிரி இருக்கிற ஒரு நார்மல் பீப்புள், நம்ம எப்படி ஒரு நார்மலாக ஒரு ஃபோன் எடுத்து ஒரு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் ஃபோட்டோ எடிட் பண்ணணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணுவோம். அது என்ன கேட்குதோ, ஸோ நம்ம படித்து கூட பார்க்க மாட்டோம், எல்லாத்துக்கும் அக்செப்ட் கொடுத்துட்டு ஃபைனலாக நம்ம அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம பண்ணுற ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இது உக்ரைனில் இருக்கிறவங்க இந்த EPPO அப்படிங்கிற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கிட்டு பேசிக்காக அவங்க உக்ரைனியன் பீப்புளா அப்படிங்கிறதுக்கு ஒரு சில இனிஷியலான ஒரு குவெஷன்ஸ் எல்லாம் இருக்கும்.
ஸோ இதை டவுன்லோட் பண்ணுறதெல்லாம் ஓகே, உன்ன மாதிரியும் என்ன மாதிரியும் இருக்கிற நார்மல் பீப்புளுக்கு மேலே போய்கிட்டு இருக்க ஃப்ளைட் எப்படி ஒரு ட்ரோன் ஒரு அட்டாக் பண்ண வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஆல்ரெடி வந்து உக்ரைன் மினிஸ்ட்ரி அந்த கவர்மெண்ட் வந்து அங்கே இருக்க பீப்புளுக்கு எது வந்து நம்மளை அட்டாக் பண்ண வருது, எந்த மாதிரியான ஏர் வெஹிக்கிள், அதாவது மேலே ஏரியல் வெஹிக்கிள் நான் சொன்னேன்ல, ஸோ அது வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறதோ இல்லை அந்த மாதிரி சூசைட் ட்ரோன் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் வந்து எது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டே வந்து அந்த ஊர் மக்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு விழிப்புணர்வு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது எப்படி ப்ராசஸ் ஆகும், எப்படி வந்து அவங்களே அட்டாக் பண்ணிடுவாங்களா? ஸோ இன்கேஸ் வந்து அந்த மேலே போயிட்டுருக்க ஃப்ளைட் வந்து வேறு ஏதாவது ஒரு ஃப்ளைட்டாக இருக்குது, அவங்க தெரியாமல் அவங்களோட ஃப்ளைட்டாகவே கூட இருக்கலாம்ல, உக்ரைன் ஓட ஃப்ளைட்டாகவே வேணாலும் இருக்கலாம்ல. ஸோ நார்மலான பீப்புளுக்கு அவ்வளோ தெரியாதுல்ல எந்த ஃப்ளைட்டை நம்ம வந்து அட்டாக் பண்ணி அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும், அதாவது அபாலிஷ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாததுனால ஸோ பேசிக்காக இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ணுன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து எனக்கு இது டவுட்டாக இருக்குது, இந்த ஃப்ளைட் வந்து நம்மளை அட்டாக் தான் பண்ண வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கோ, இல்லை கன்ஃபார்மாகவே உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷன் மூலமாக அந்த ஸ்பெசிஃபிக் ட்ரோனோ இல்லை வந்து ஃப்ளைட்டோ அந்த டிரெக்ஷனில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறீங்க, ஒரு ரெட் பட்டன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னா ஸோ ஏர் டிஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு அந்த டீம் இருக்குள்ள மிலிட்ரி டீம், அவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஆல்ரெடி அவங்க வந்து ரேடார் யூஸ் பண்ணி இதை வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் கொடுக்குற இன்ஃபர்மேஷனும் அவங்களோட ரேடாரில் இருக்கிற இன்ஃபர்மேஷனும் மேட்ச் ஆகுதுங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு டபுள் கன்ஃபர்மேஷன் அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் அவங்களே வந்து அதை ஷூட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி ப்ராசஸ். ஸோ ஒரு கவர்மெண்ட் இல்லை வந்து வெறும் அந்த மிலிட்ரியில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் நார்மலாக இருக்க மக்களுமே இந்த போரில் வந்து டைரெக்டாக இன்வால்வ் ஆகுறாங்க. அதுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி வந்து ரொம்ப பெரிய லெவலில் வந்து யூஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து இன்னைக்கு உக்ரைன் எப்படி ரஷ்யாவை வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இதில் இந்த விஷயங்கள் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கு. வார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு நல்ல விஷயமே கிடையாது, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு உக்ரைன் மாதிரியான கண்ட்ரி வந்து அவங்களோட லேண்ட் அவங்க காப்பாற்றிக்கிறதுக்காக எவ்வளோ எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாங்க அப்படின்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. அதே மாதிரி இந்த சைடில் ரஷ்யா வந்து தப்பு, உக்ரைன் வந்து தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக நான் பேச வரல. பட் எப்படி வந்து ஒரு கண்ட்ரியும் அவங்க கண்ட்ரியை வந்து காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக போராடுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம மெயினாக இதுலேருந்து எடுத்துக்க வேண்டிய விஷயம். நம்ம வேற ஒரு டாப்பிக்கில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.